ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மார்கழி மாதம் 11ஆம் நாளான இன்று நாம் பார்க்க இருக்கும் பெருமாள் கோயில் விழுப்புரம் மாவட்டம் பரமண்டூரில் குடிகொண்டிருக்கும் வராகப் பெருமாள் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இரண்யாக்ஷன் என்ற அசுரன் தான் பெற்ற வரத்தால் தேவர்களை துன்புறுத்தினான். இதைக் கண்ட பூமாதேவி பெருமழையை பொழியச் செய்து பூமியை வெள்ளக்காடாக மாற்றினாள். இதனால் அசுரனின் பாதாள உலகம் அழுந்தியது. கோபம் கொண்ட அசுரன் பூமியை பாய்போல சுருட்டி சென்று கடலில் மறைத்து வைத்தான். இதை மீட்க வராக அவதாரம் எடுத்து அசுரனை அழித்தார் பெருமாள். இவரது உக்கிரத்தை தணிக்க தேவர்கள் மண்டியிட்டு வழிபட்டனர். மனம் குளிர்ந்த வராகப் பெருமாள் பூமாதேவியோடு காட்சி கொடுத்தார். மண்டியிட்டு வழிபட்டதால் இந்த தலம் பெருமண்டியூர் என பெயர் பெற்றது. இதுவே தற்போது பரமண்டூர் என அழைக்கப்படுகிறது. இங்கு பூமாதேவியை மடியில் இருத்திய கோலத்தில் காட்சி தருகிறார் வராகப் பெருமாள். தொடர்ந்து 5 சனிக்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி இவரை வழிபட்டால் வீடு மனை வாங்குவதும் நிலப்பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த திருத்தலமானது திண்டிவனத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சமயம் கிடைக்கும்போது நிலப்பிரச்சனை, வீடு மனை வாங்க வேண்டும் என விரும்புபவர்கள் வராகப் பெருமாளை தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.